வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி நாம் தக்காளி சாதத்தை மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டை விட ரொம்ப ரொம்ப கலக்கலான சுவையில் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் தக்காளி சாதத்தை இந்த டேஸ்ட்டில் செஞ்சிங்கன்னா மட்டன் பிரியாணி தான் செய்கிறீங்க எல்லாம் சிக்கன் பிரியாணி தான் செய்கிறீங்கன்னு தான் வீட்டில் வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இதோட மனமும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு கலக்கலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு இந்த சுவையில் நீங்கள் வந்து தக்காளி சாதத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் பிடிக்கும். மீண்டும் மீண்டும் இந்த சுவையில் தான் தக்காளி சாதம் வந்து செய்வீங்க. அந்தளவுக்கு இது வந்து வேறு லெவலில் இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக குக்கரில் வந்து ஒரு 50 ml அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் சாதம் எடுத்துருக்கிறீங்களோ செய்ய அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கிங்க. இப்போ எண்ணெய் காஞ்சது இதில் பிரியாணி பொருளை சேர்த்திக்கலாம். பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி மொக்கு, சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு விட்டு இதில் பெரிய வெங்காயம் 3 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு இனிக்கு சேர்த்திட்டு 3 பச்சை மிளகா கீரி சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா வந்து கீரி சேர்த்தும் போது வெடித்து வராது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கணும். நல்லா இப்போது இந்தளவுக்கு வதக்கிட்டு இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள். ரொம்பவே சுவையை கொடுக்கும். இந்த தக்காளி சாதத்துக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அரிசி எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்க செஞ்சுக்கிங்க. ஆனால் கூடுதலாக கொஞ்சம் சேர்த்திக்கணும். அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். எண்ணெயிலேயே நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இதோட ஒரு கைப்பிடி புதினா இலையும் ஒரு கைப்பிடி மல்லி தழையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்க வேணும். நல்லா மணம் வந்ததுக்கு பிறகு இதில் தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்திக்கலாம். கொஞ்சம் தக்காளி வந்து அதிகமாக எடுத்துக்கணும். அப்போ தான் ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். 1/2 கிலோ அரிசிக்கு நான் இந்தளவு தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்போ தக்காளி சேர்த்திட்டு இதோட கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா கொலைய வதக்கிக்க வேணும். தக்காளியை எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வந்து நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கிங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா கொலைய இந்த மாதிரி வதக்கிக்க வேணும். அப்போ தான் சாதம் வந்து ரொம்ப சுவையை கொடுக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதக்கிட்டு இதில் மசாலா பொருளெல்லாம் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் பிரியாணி மசாலா வந்து 2 டீஸ்பூன் நான் எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ அரிசிக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கூடுதலாக எடுத்துருந்தீங்கன்னா அரிசி அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்குங்க. இப்போது பிரியாணி மசாலாவை சேர்த்திட்டு தனி மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே மசாலா பொருளெல்லாம் நல்லா கலந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கிட்டு இதில் 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சு கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி வந்து சேர்த்திக்கலாம். இதோட அரிசி சேர்த்திட்டு தண்ணி வந்து 1 டம்ளரு இல்லை 1 கப்பு அரிசிக்கு 2 டம்ளரு தண்ணி 2 கப்பு தண்ணி அந்த அளவு வச்சு சேர்த்திக்கிங்க. அதுதான் கரெக்டான பக்குவமாக இருக்கும். மற்ற சாதத்துக்கு சாதா சாதத்துக்கு அப்படி எடுத்துக்கங்க. தக்காளி சாதம் போது எண்ணெய் எல்லாம் இருக்கும், மசாலாலாம் இருக்கிறனால தக்காளியிலே தண்ணி விடுறதுனால நீங்கள் 1/2 டம்ளர் தண்ணி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டுட்டு ஒரு கொதி வந்தது மிட்டு தான் நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு விசில் விடணும். அப்போ தான் மசாலா பொருளெல்லாம் நல்லா அரிசியிலலாம் கலந்து நல்லா சுவையாகவும் இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியமில் வச்சு எடுத்துக்கங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் தக்காளி சாதம் வந்து பிரியாணி சுவையை விட அதிக சுவையில் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் இந்த டேஸ்ட்டில் ஒரு தடவை தக்காளி சாதத்தை செஞ்சு பாருங்கள். மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாம் தோற்று போயிடும். அந்தளவுக்கு இது வந்து சுவையை கொடுக்கும். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரி தக்காளி சாதம் வந்து செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்வீங்க. அந்தளவுக்கு இது வந்து கலக்கலான சுவையை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிபியில் பார்க்கலாம்.